ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸாவில் ரொம்பவே யம்மி அண்ட் கிறிஸ்பியாக ரேஷன் அரிசியில் ஒரு முறுக்கு வத்தல் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து ரேஷன் அரிசி வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து ஒரு 6 to 7 hours வந்து ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லாவே ஒரு போரிங் கன்சிஸ்டன்சி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளோட அந்த ஒரு கப் அளவுக்கு ரேஷன் அரிசியை வந்து ஊற வச்சு அரைச்சி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் வந்து 5 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான வத்தல் வந்து நீங்களும் வந்து வீட்டிலே வந்து போடலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரேஷன் அரிசியோட அந்த மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் கலரிக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா கைவிடாமலேயே வந்து நம்ம கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்பவே வந்து திக்காக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. நம்மளோட அந்த மாவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குக்காக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 5 minutes அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து நீங்கள் கைவிடாமல் கலரிட்டே இருங்க. நம்மளோட மாவு வந்து ரொம்பவே நல்லா குக் ஆகும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு முறுக்கும் பார்த்திங்கன்னா வந்து கடன்னு இல்லாமல் ரொம்பவும் வந்து நல்லாவே வரும் உங்களுக்கு வத்தல். இப்போ இதை வந்து ஒரு 10 minutes வந்து நம்ம அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லாவே வந்து வெந்து வந்திருக்கு நம்மளோட மாவு. ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து அரைச்சிட்டு அதோட ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஜூஸை மட்டும் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலரி விட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த அரைச்ச பச்சை மிளகாயோட ஜூஸ் மட்டுமே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இன்னுமே கொஞ்சம் வந்து டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் இதில் வந்து கொஞ்சம் வந்து சீரகம், எள்ளு இதெல்லாமே வந்து சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிளெயினாக வந்து இதை வந்து நீங்கள் வந்து முறுக்கு அச்சில் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் வத்தல் மாதிரி காய வச்சு வறுத்துக்கலாம். அதுவுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இதில் இப்போது சீரகமும் அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எள்ளும் இதையும் வந்து சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், டைம் ஆக நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து நல்லா கட்டியாக இருக்குது. ஸோ இதை வந்து நல்லாவே ஆற விட்டுடுங்க. சூடாக இருக்கும்போது வந்து நம்ம இதை பிழியக்கூடாது. நல்லாவே ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு முழுக்கு பிழிகிற குழா இருக்கு இல்லையா, ஸோ அந்த குழாவில் வந்து சேர்த்துட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லாவே வந்து மாவை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் ஒரு பால்கனியில் கீழே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து முறுக்கு மாதிரி வந்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து ரொம்ப பெரிய பால்கனி இருக்கணும் இல்லை ரொம்ப பெரிய டெரஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னோடய சின்ன பால்கனிலேயே தான் வந்து நான் இந்த முறுக்கு வத்தல் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இது நல்லா வந்து ஒரு 2 to 3 days வந்து நல்ல வெயிலில் வந்து காய விட்டுடுங்க. அப்போ தான் வந்து நம்மளோட வந்து வத்தல் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது எல்லா வத்தலுமே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து காஞ்சி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் இதை வந்து உங்களுக்கு பொரித்து காமிக்கிறேன். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஆயிலில் நம்ம காய வச்சுருக்கிற வத்தலை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வருது. சூப்பராக வந்து வறுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் ஈஸியாக வந்து வத்தல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கடையில் சீக்கிர வத்தலில் வந்து எந்தெந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ வீட்டில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு முறுக்கு வத்தல் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அதுவும் இந்த சீசனில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இப்போ நான் இந்த வத்தல் வந்து உங்களுக்கு வந்து கையிலே வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்றது பாருங்கள். இந்த மாதிரி கையிலே வந்து நம்ம நொறுக்கும்போது நல்லா தூள் ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது இந்த வத்தல். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய வத்தல் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அ அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.